ஜெயசிங் அவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து திரு நளினி செல்வராஜ், அதைத் தொடர்ந்து திருமதி விஜிலா, அதைத் தொடர்ந்து திருமதி பத்மா முதலியார், அதைத் தொடர்ந்து பிரதர் டொனால்ட் ஏப்ரகாம். திரு ஜெயசிங். ரெண்டு நிமிஷத்திற்குள்ளாக தலைவர்கள் தங்களுடைய அஞ்சலி செலுத்தும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான ஐயாவை இழந்து தபிக்கும் திருச்சபை பிள்ளைகளுக்காக நான் கடவுளுடன் கேட்க வேண்டும். காரணம் கேட்டா 1,00,000 திருச்சபை, 1,00,000 திருத்தம் சாதாரண திருச்சபை இல்லை. 13 பேராயர்கள், 9 கமிஷனரிகள், எத்தனையோ ஸ்கூல்ல எத்தனையோ விதமான வாழ்க்கை. எந்த பேராயரும் சாதிக்க முடியும். இன்னைக்கு மாயமான வாழ்க்கை எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜாலரா தட்டி வாழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையாய் வாழ்ந்த மனுஷன், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து இன்னைக்கு பரலோகத்தில் ஆண்டோடு வாழ்ந்துகிட்டு இருக்கார். அப்படியோட மனசனை நினைச்சு பார்க்கும்போது எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உண்மை பிரியேனையா, எத்தனை இல்லல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உண்மை பிரியேனையா, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழு நிச்சயம் நிச்சயமே, ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழு நிச்சயம் நிச்சயமே, ரட்சகரே இயேசுநாதரே ஆராதனை ஆராதனை, ரட்சகரே இயேசுநாதரே ஆராதனை ஆராதனை. ஒரு வைராக்கியமான வாழ்க்கை, தேவனுடைய ராட்சியம் கட்டப்படணுங்கிறதுக்கு ஒரே நோக்கம் தான். அவருடைய சிந்தனை எல்லாமே. அது மாத்திரமல்ல, அவர் சொந்த சைக்கிளோட அவர் கிடையாது, ஒரு இடம் கூட கிடையாது. தேவ சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் சொல்லி வார்த்தையின்படி நெகேமியா இப்படி வாழ்ந்தானோ, ஆண்டவரே உமக்கா செய்ய நினைத்தரும் சொல்லி ஒரே வார்த்தையின்படி தேவனுக்கு வாழ்ந்த மனுஷன். இன்னைக்கு ஊர் ஒழியத்துக்காக அபிஷேகப்பட்ட மக்கள் இத்தனை மாயமானமான ஏமாத்து வேலைகள், ஊரை ஏமாத்த வேலை செய்யறாங்க. அவளுக்கு ஜாலரடிக்கு ஒரு கோஷ்டி போகுது. ஆனா தேவனுக்கு பயந்த மனுஷனாய், சாட்சி உள்ள மகனாய், மகிமை உள்ள மகனாய் வாழ்ந்தார். அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து எழுந்து போன அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருவது மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தில் வாழ்ற வாழ்க்கைக்கு தேவனுக்கு மகிமையுள்ள வாழ்க்கை வாழுன்னு சொல்லி நான் வேண்டேன். கர்த்தர் விசேஷத்தை கரங்கொண்டு அலம் ஆசீர்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி ஐயாவுக்கான ஜபிக்க போறோம். ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும் ஐயா. அருமையான வாழ்க்கையை பார்க்க முடியா நீ கிருபை தந்தீரே சாமி. அந்த கிருபைகளுக்கா நன்றி ராஜா. நான் கேட்கலாமா? அலை மோதோ உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதோ உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். கல்வி வந்தோ அரவணைப்பாம் ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோ இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உன்னிடம் அன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோ